அத்தை, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகலாம். சுந்தரி வந்து அவளுக்கு சாப்பாடு போடுங்க. இப்ப நீ அவசரமா எங்க கிளம்புற? திருசங்க சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது. எனக்கு 2ல 1 தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அவருக்கு அவளோட தான் குடும்பம் நடத்தணும்னு ஆசை இருந்தா அவளை கட்டிக்கிட்டு எங்கேயாவது போகட்டும். இல்லனா இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டோம். நானும் என் பொண்ணு சுந்தரியும் எங்கேயாவது போயிடுறோம். கூலி வேலை செஞ்சுக்கிட்டாவது வாழ்ந்துடுறோம். ஏன் இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, இதையெல்லாம் பார்த்து வேதனை படணுங்கிறதுக்காக தான் அந்த ஆண்டவன் என்ன உயிரோட வச்சிருக்கான் போல இருக்கு. இத பாரு, அவன் வரட்டும். அவங்கிட்ட சொல்லிட்டு நீங்க 2 பேரும் எங்கேயாவது போங்க. என்ன போக விடுங்க. அவருக்கு என்ன சொன்னாலும் புத்தி வரப்போறது இல்ல. இதுக்கு மேல நான் அவகிட்ட தான் பேசி ஆகணும். தங்கச்சியா பிறந்து எனக்கே சக்காலத்தையாகி என் குடும்பத்தை பாழாக்க பாக்குறா. இன்னைக்கு அவ காலை உடைக்காம விட மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்குடி. நீ அங்க போய் அவ வீட்டுல கலாட்டா பண்ணு. அவ புருஷன் ஜக்கி இங்க வந்து கலாட்டா பண்ணட்டும். ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா, அந்த மாதிரி இருக்கு நம்ம கதை. அவன் வர்ற வரைக்கும் இங்க இரு. என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு புத்தி சொல்றேன். அப்படி அவன் தன்னை திருத்திக்கலன்னு நானும் உங்க கூட சேர்ந்து வர்றேன். என்ன தீர்மானம் பண்றதுன்னு அப்புறமா பாத்துக்கலாம். இல்லத்த, இதுல நீங்க தலையிட வேண்டாம். என் தங்கச்சி சுனிதாவை என்ன பண்ணா அவ ஒரு வழிக்கு வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வீட்டை பாத்துக்கோங்க, நான் வரேன். லலிதா நில்லு. லலிதா நில்லுன்னு சொல்றல, சொல்றத கேளு. இந்த வீட்டுல ஒருத்தர் கூட என் மேல மதிப்பு மரியாதையே கிடையாது. கழுவி பேச்ச என்ன கேக்குறதுன்னு எல்லாருக்கும் ஒரே அலட்சியம். எக்கடாவது கெட்டு போங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களுக்கு பால் பழம் எல்லாம் கொடுத்து சேவை பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இங்க எதுவும் கிடைக்காத. நீ எனக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணு கிடையாது. பெரியவங்க பெரிய வார்த்தை. என் நிலைமையை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என் பொண்டாட்டி இருக்கா பாருங்க, மாசத்துல 15 நாள் அவ பிறந்த வீட்டு சொந்தக்காரங்களை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பா. அவங்க வரலன்னு சொன்னாலும் இவளே இழுத்து இழுத்து விருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பா. வரவங்க சும்மா போவாங்களா? எங்க வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் பிறந்த வீட்டுக்குன்னு இவளே தூக்கி தூக்கி கொடுப்பா. என் கஷ்டத்தை வேற யார்கிட்ட போய் சாமி சொல்லுவேன்? ஒரு மாசத்துக்கு மளிகை வாங்கி போட்டா அது ஒரு வாரத்திலே காலி ஆயிடுது. வரவங்க சாப்பிட்டுட்டு அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் மளிகையை வாங்கணும். ஒண்ணுமே இல்ல வீட்டுல. நீங்க 25,000 ரூபாய் கொடுத்தீங்க. எனக்கு ஒரு கடன் இருந்தது. அந்த கடனை தீக்க அந்த பணத்தை கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, என் கையில 10 பைசா இல்ல. பணம் மட்டும் எவ்வளவு வந்தாலும் பத்தாது சாமி. வந்த அடுத்த நிமிஷமே செலவு காத்திருக்கேன். மகாலட்சுமி ஒரு இடத்துல இருக்க மாட்டா. அதனால ஊருக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஒரு மாசம் மல்லிகையே வாங்கணும். உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். பணம் தான் வேணும்னு இல்ல. நான் உங்க வீட்டுக்கு வரேன். வீட்டுல இருக்கிற மளிகையை கொடுங்க, அது போதும். மாதவராவ், நம்பலாமா? என் மேல சத்தியமா நம்பலாம். நீங்க எந்த சாமியை நம்புறீங்களோ அந்த சாமி மேல சத்தியம். ரொம்ப கஷ்டப்படுறேங்க. குடும்பங்கிற வண்டி இழுக்கணுமே. நான் உங்களை சொல்லல. இவ்வளவு நேரமா அந்த ஆளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவே அந்த மனுஷனை. அந்த ஆளை நம்பலாமா? நம்ம காரியம் நடக்குமா? அம்மா, ஒரு கிளாஸ் காஃபி கொடுமா. சேகரா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. நீ இன்னும் கொஞ்ச நேரம் தாமரமா வந்திருந்தா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிருண்டா. சுந்தரிக்கு என்னாச்சுமா? சுந்தரிக்கு ஒண்ணும் இல்லடா. உன் பொண்டாட்டி லலிதாவை முதல்ல போய் தடுத்து நிறுத்து. இல்லம்மா, லலிதா என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னை பார்த்தா மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போவா. அவளை நான் என்ன தடுக்கிறது? தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பயமுறுத்திட்டு போயிருக்காளா? பயப்படாதீங்க. கோயிலுக்கு போய் அந்த அம்மன் சந்நிதியில் உட்காந்துக்கிட்டு இருப்பா. கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தானே வீட்டுக்கு வந்துருவா. எனக்கு காஃபி கொடுங்கம்மா, ரொம்ப தலைவலிக்குது. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுடா. நீயா ஒரு முடிவு பண்ணிட்டா இப்படி? சரி, என்னன்னு சொல்லுங்கம்மா. உன் பொண்டாட்டி இப்ப போயிருக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கா இல்ல, கோவிலுக்கும் இல்ல. வேற எங்க போயிருக்கா? அவ தங்கச்சி வீட்டுக்கு. அவ்வளவுதானே. தங்கச்சி கூட சண்டை போட்டிருக்கா. அவளை சமாதானப்படுத்திட்டு வருவா, விடுங்க. அவ அந்த சுனிதாவோட காலை உடைச்சிட்டு வரேன்னு போயிருக்கா. அட கடவுளே, எதுக்காகமா அவளை போக விட்டீங்க? நான் வர வரைக்கும் தடுத்திருக்க கூடாதா? சேகரா, இந்த வீட்டுல யாரா என் பேச்ச கேக்குறாங்க? கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். பேனாண்டி, சேகர வரட்டும், பேசி தீர்த்துக்கலாம்னு சொன்னேன். கேட்கலையே. சரி, நான் கூட வரேன்னு சொன்னேன். அதுக்கும் அவ ஒத்துக்கலடா. கிளம்பு. முதல்ல பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அவளை தடுத்து நிறுத்து. சுனிதா! அக்கா, அக்கா, எவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க? வா உள்ள போலாம். உன் வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு விருந்து சாப்பிடறதுக்கு நான் வரல. உன் புருஷனை கூப்பிடு. அவன் முன்னாடியே எனக்கு 2ல 1 பாத்துடலாம். ஓ, அங்க வந்து கலாட்டா பண்ணாரா? அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. உனக்கு தான் அவரை பத்தி தெரியும் இல்லக்கா. எங்க பிரச்சனை பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருப்பாரு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, விடு. உள்ள வா.
அவர் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரு இல்ல எங்க குடிச்சிட்டு விழுந்துட்டு இருக்காரோ. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. தேவையில்லாம அந்த ஆளை புடிச்சு திட்டிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைச்சா எந்த மனுஷன் தான் ஒழுங்கா இருப்பான்? குடி பழக்கம் மட்டும் இல்ல, எல்லா பழக்கமும் கத்துக்குவான். அக்கா நீ என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? இத்தனை நாளா உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ பாவன்னு தான் எனக்கு தோணுச்சு. என் புருஷனோட உன் கல்யாணம் நிச்சயமாய் நின்னு போச்சு, அது விதியோட விளையாட்டு. ஆனா அதையே மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் நீங்க தொடர்புலயே இருந்தா எப்படி? என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியாக்கா? நீயும் நானும் ஒன்னா விளையாடி வளர்ந்தவங்க. இவ்வளவுதானே நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது? அதாண்டி நான் பண்ண பெரிய தப்பு. என் வீட்டுக்காரரை நான் முந்தானையில முடிச்சு வச்சிருந்தா நீயும் அவரும் ஊருக்கு தெரியாம கண்ட இடத்துல சிரிச்சு பேச வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அதெல்லாம் இல்லக்கா. அந்த இடத்துல நாங்க 2 பேரும் மட்டும் இல்ல, தேசிகரும் எங்க கூட இருந்தாரு. நீங்க தப்பிக்கிறதுக்காக தேசிகர் மாதிரி ஒரு அப்பாவியோட பேரை ஏன் தேவையில்லாம இழுக்கிறீங்க? நீங்க செய்யற இந்த பாவ காரியத்துக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு பாவம் போகாது. அந்த தேசிகரோட பேரை அனாவசியமா ஏன் கெடுக்குறீங்க? இல்லக்கா, நான் சத்தியமா சொல்றேன், உன் மேல சத்தியமா சொல்றேன், தேசிகரும் எங்க கூட இருந்தாரு. பேசாதன்னு சொல்லிட்டேன். வித்யா கண்ணுக்கு தெரியல, பஞ்சாட்சரி கண்ணுக்கு தெரியல, உன் புருஷன் கண்ணுக்கும் தெரியல. அவங்க 3 பேர் கண்ணுக்கும் தெரியாம அவரு உங்க பக்கத்திலேயே இருந்தாரா? இல்ல அவங்க வந்த உடனே மாயமா மறைஞ்சிட்டாரா? ஐயோ அக்கா, எப்படி நான் உனக்கு சொல்றது? எப்படி சொன்னா நீ புரிஞ்சுப்ப சொல்லு. எப்படியும் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் எதையும் கேட்க விரும்பல. இதுக்கு மேல எந்த சண்டையும் வேண்டாம், ஜவ்வு மாதிரி இழுக்கவும் வேண்டாம். நாம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். 2 பேரும் சேர்ந்து எதுக்கு கோலம் கூட்ட தோட்டம்னு அலையணும்? நீங்க எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் கண்ணுல பட்டுட்டு தானே இருப்பீங்க. உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா நீ எங்க வீட்டுக்கே வந்துரு. நானும் என் மாமியார் பசங்க எல்லாரும் வீட்டை விட்டு போயிடுறோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்துக்கோங்க. அக்கா, ஒரு பொம்பளை இருந்துகிட்டு இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கூட பிறந்தவளோட குடும்பத்தை கெடுக்கிற உனக்கு இல்லாத வெக்கம் எனக்கு ஏடி இருக்கும்? ஊரெல்லாம் இந்த விஷயம் பரவி அசிங்கமாறதுக்கு முன்னாடி நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சொல்லு, என்ன பண்ண போற? லலிதா, நீ எதுக்காக இங்க வந்த? இங்க வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுக்கு போ போ. ஆஹா, கரெக்டா வந்து நிக்கிறீங்க. அப்படி என்னதான் மாய மந்திரம் போட்டு வச்சிருக்காளோ உங்களுக்கு? நடக்கட்டும், உங்க ஆட்டத்தை நடத்துங்க, நான் போறேன். லலிதா, அக்கா நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம். நீ போடி அப்படி. என்ன தொடர வேலை வச்சுக்காத. எழுந்திருப்பா. தூக்குங்க, நீங்க தானே தூக்கணும். அவளுக்கு உதவி செய்யற சாக்குல என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்காத. போய் தண்ணி கொண்டு வா போ. தண்ணி முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க. என் கண்ணு முன்னாடியே அவ மேல இவ்ளோ அக்கறை காட்டுறீங்க. அவ இன்னும் சாகல. செத்தாலாவது பாவம் தொலைஞ்சதுன்னு நிம்மதியா இருப்ப. சக்கழுத்தி செத்துட்டான்னு நிம்மதியா வாழ ஆரம்பிப்பேன். அப்பா, எனக்கு ஏன் இந்த தண்டனை? உங்க ஆசையை நிறைவேற்றணும்னு வந்த வேலையும் இன்னும் முடியல, அந்த மகமாயி கொடுத்த வேலையும் இன்னும் முடிக்க முடியாம ஏன்பா என்னை இப்படி இம்சப்படுத்துற? என்னை பெத்த அப்பங்கிற முறையில் கொஞ்சம் உதவ கூடாதா? தேசிகரே, உடனே நீங்க ஜக்கி வீட்டுக்கு போகணுமா? சேகர் சொல்லி அனுப்புனாரு, அவரும் அங்கதான் போயிருக்காராம். இல்ல லலிதா, சத்தியமா நான் உனக்கு துரோகம் பண்ணல. ஏன் தேவையில்லாம எங்க 2 பேரையும் சம்பந்தப்படுத்தி நீங்களும் வேதனைப்பட்டுக்கிட்டு எங்களையும் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னோட கேள்விகளுக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. போன கண்ணை முடிக்கிட்டே பால் குடிச்சிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்குமா? ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க. அப்படி ஒண்ணும் இல்லனா வீட்ல இருந்து வெளியே போய் யாருக்கும் தெரியாம சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இருக்கு, அவசியம் இருக்கு. இவ நம்ம வீட்டுக்கு வந்தா 1008 பேச்சு வருது. இவ புருஷன் எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியும். எங்க கஷ்டத்தை வேற எங்க நாங்க பகிர்ந்துக்கிறது சொல்லு? மரத்துக்கு மறைவிலையும் யாருமே இல்லாத இடத்துலயும் தோட்ட துறவத்திலையும் தான் நீங்க கஷ்டத்தை பகிர்ந்துக்குவீங்களா? யாருக்கும் இல்லாத கஷ்டம் உங்களுக்கு மட்டும் என்ன? நீங்க தாலி கட்ட பொண்டாட்டினா என்கிட்ட கூட சொல்ல முடியாத கஷ்டத்தை இவகிட்ட சொல்லுவீங்களா நீங்க? ஆமா, சில விஷயங்களை பொண்டாட்டிக்கிட்ட கூட மறைச்சு வச்சு ஆகணும். காரணம், உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். போதும், சமாளிக்கிறதெல்லாம் போதும். இந்த உலகத்துல யாருமே நம்ப முடியாத கதையெல்லாம் கட்டுறீங்க. நீங்க சந்திக்கிறதுக்கு ஒரு காரணம், நீங்க பேசுறதுக்கு ஒரு காரணம், மாட்டிக்கிட்டா அதுக்கு ஒரு கதை சொல்லுவீங்க.